பச்சை பசேல்ல வயல், உயரமான மலைகளுக்கு நடுவுல இருக்கிற அழகான ஊரு கிருஷ்ணாபுரம். அந்த ஊர்ல வீரையா அப்படிங்கிற ஒரு நாட்டு வைத்தியர் இருந்தாரு. அவருடைய மனைவி சுகுணா புருஷனுக்கு வைத்தியத்துல நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற காட்டுல கிடைக்கிற மூலிகைகளை வேறுகளை வச்சுக்கிட்டு அவரு எப்பேற்பட்ட வியாதியை வேணும்னாலும் குணமாக்கக்கூடிய திறமசாலி. அதே மாதிரி வைத்தியத்துக்கு அவரு ஏழுங்க கிட்ட பணம் வாங்க மாட்டாரு. இந்த சுயநலமும் இல்லாம எல்லாருக்கும் சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் காலையில அந்த ஊர்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த ராமையா அவனுடைய மனைவியான கமலாவை கூட்டிக்கிட்டு வைத்தியர் வீட்டுக்கு வந்தான். ஐயா வைத்தியர் ஐயா, என் பொண்டாட்டி ரொம்ப நாளா ஜுரத்தால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா எந்த மருந்தாலையும் அவளை குணமாக்க முடியல. ஆனா நீங்க கொடுத்த மருந்துல 2 நல்ல குணமாயிட்டா. இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேங்க. வீரையா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ ராமையா, இதுல நான் எதுவும் செய்யல. எல்லாம் அந்த வனதேவதையோட கருணை. சரியான நேரத்துல சரியான மூலிகை கிடைச்சது, அதுதான் காரணம். இப்போ உன் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கு? கமலா சந்தோஷமா, பரவாயில்லங்கய்யா, நான் நல்லா இருக்கேன். நான் குணமாக மாட்டேன் அப்படின்னு என் வீட்டுல இருக்கிறவங்க சொந்த பந்தங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், இவ போயிடுவான்னு நினைச்சாங்க. ஆனா என்னைக்கு நீங்க என்ன பார்த்து என் ஆடிய பிடிச்சு எனக்கு வைத்தியம் செய்ய ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே நான் பாதி குணமாயிட்டேங்க ஐயா. கமலா இங்க வா. இது துளசி, இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு செஞ்ச கசாயம். இத முதல்ல நீ கொஞ்சம் குடி. ஏன்னா ஜுரம் விட்டதுக்கு அப்புறமா உடம்பு வலி போகாத மாதிரி இருக்கும், அசதி அப்படியே இருக்கும். இத மட்டும் நீ குடிச்சனா அந்த அசதியெல்லாம் 10 நிமிஷத்திலேயே பறந்து போயிடும். அப்ப கமலா அந்த கசாயத்தை குடிச்சு, அம்மா எவ்வளவு அன்பா நீங்க எல்லா சேவைகளையும் செய்றீங்க. உங்களை மாதிரி ஆட்கள் எங்க ஊர்ல இருக்கிறதுக்கு நாங்க கொடுத்துதான் வச்சிருக்கணும். உங்க நன்றி கடனை நாங்க எப்படிதான் தீர்க்க போறோம்னு தெரியல. என்ன உதவியா இருந்தாலும் இவர்கிட்ட கேளுங்க, இவர் செய்வாரு. ஐயோ கமலா, எனக்கு எதுவும் வேண்டாம். இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? உங்க முகத்துல தெரியுதே இந்த மகிழ்ச்சி, இது மட்டுமே எனக்கு போதும். வைத்தியரையா, உங்க நல்ல மனசு யாருக்குமே வராதுங்க. அடுத்த வாரம் என் தோட்டத்துல பீர்க்கங்காவும் கத்திரிக்காவும் அறுவடை பண்றேன், உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். ராமையாவும் கமலாவும் 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் வீரையா சுகுணா 2 பேரும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா, ஏங்க நேத்து பட்டணத்துல இருந்து ஒரு பெரிய மனுஷன் வந்தாரே, அவரு உங்களை சந்திக்க தானே வந்திருந்தாரு. உங்க நாட்டு வைத்தியம் ரொம்ப நல்லபடியா நடக்குது. எல்லா வியாதிகளையும் நீங்க நல்லாவே குணமாக்குறீங்க. உங்களை மாதிரி திறமசாலிங்க இந்த மாதிரி கிராமத்துல இருந்து அழிஞ்சு போயிடக்கூடாது. உங்களுக்கு பட்டணத்துல தேவையான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுக்கறேன், நீங்க அங்க வந்துடுங்க அப்படின்னு சொன்னாரே. அவருக்கு நீங்க என்ன பதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப வீரையா சிரிச்சுக்கிட்டே, அவன் சொல்லும் போது கேட்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அது ஒரு மாய உலகம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. அங்க போனா கட்டுக்கட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா நான் கராரா சொல்லிட்டேன், என்னால இந்த ஊரை விட்டு எங்கேயும் வர முடியாது. அப்படியா? இவ்வளவு பெரிய வாய்ப்பை எதுக்காக வேண்டான்னு தட்டி கழிச்சிங்க? நமக்கு இந்த சின்ன குடிசையை விட்டு இங்க வேற எதுவும் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற யார்கிட்டயும் நீங்க பணமும் வாங்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது பட்டணத்தையாவது போய் நீங்க சம்பாதிக்கலாம்ல. உண்மைதான் சுகுணா. ஆனா அங்க ஒரு அறையில நான் அடப்பட்டு கிடக்கணும், கைதிய போல. இங்க இருக்கிற சுதந்திரம் அங்க எனக்கு இருக்காது. பட்டணத்துக்கு போனா அங்க பணக்காரனுக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்க்க முடியும். என் வீட்டு வாசலுக்கு வந்து நிக்கிற ஏழைக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. ஏன்னா அங்க வைத்தியம் வியாபாரமாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்கு பாம்பு கடிச்சிடுச்சுன்னு ஒரு விவசாயிய தூக்கிக்கிட்டு வந்தாங்களே, நான் இல்லைன்னா அவங்க எங்க போயிருப்பாங்க? பாவம், அந்த உயிர் போயிருக்காதா சொல்லு? உங்க எண்ணம் நல்ல எண்ணம் தாங்க. ஆனா உங்க உடம்பையும் நீங்க பாக்கணும்ல. ராத்திரியும் பகலுமா அந்த காட்டுக்கு போய் மூலிகை பறிச்சுட்டு வந்து வைத்தியம் செஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? பணம் வயிற்ற நிரப்பலாம், ஆனா மனச நிரப்பாதே சுகுணா. இந்த கிராமத்து ஜனங்க எல்லாம் என் சொந்த பந்த மாதிரி. எப்படி நான் விட்டுட்டு போக முடியும்? இந்த கிராமத்துல எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் நிச்சயமா பட்டணத்துல கிடைக்காது. அதனால நான் அங்க போகல. சுகுணா ரொம்பவும் பெருமையா, நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. எந்த சுயநலமும் இல்லாதவர் என் புருஷன்னு சொல்லிக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்டாட்டியா உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன். உங்க வழியிலேயே நானும் நடப்பேங்க. அப்பதான் வைத்தியரோட வீட்டு வாசல்ல ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. அந்த மாட்டு வண்டியில இருந்து பட்டணத்துல ரொம்பவும் பேர் போன ஒரு வியாபாரி, ஜமீன்தாரும் கூட. அவரு ரொம்பவே உப்பி போயிருந்தாரு. கூடவே அவருடைய மனைவியான சுமதி 2 பேருமே வண்டியை விட்டு கீழே இறங்குனாங்க. அப்பா, என்னடா கிராமம் இது! வர வழியெல்லாம் ஒரே மேடு பள்ளம் கல்லு. இந்த மாட்டு வண்டியில பயணம் செஞ்சு எனக்கு இடுப்பு வலிதான் வந்துச்சு. ஆமா, இப்ப எதுக்கு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம்?
இந்த கிராமத்துல இருக்கிற குடிசை எல்லாமே பிச்சைக்காரங்க குடிசை மாதிரியே இருக்கு. நம்ம தகுதிக்கெல்லாம் நாம இந்த கிராமத்துக்கு வரலாமா சொல்லுங்க? அப்போ பூபதி கோவமா, சுமதி கொஞ்சம் வாய மூடுறியா? என்னோட உடம்பு வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். பட்டணத்துல எத்தனையோ வைத்தியர்கிட்ட நான் ஏற்கனவே போயிட்டேன். அவங்க கொடுக்கற மருந்தால வலி எனக்கு இன்னும் தான் அதிகமாகுது. இது என்னோட கடைசி முயற்சி. இந்த முயற்சியிலையாவது நான் ஜெயிக்க பாக்கறேன். பட்டணத்துல அவ்வளவு பெரிய வைத்தியர்களாலேயே எதுவும் செய்ய முடியலையா? இந்த ஊர்ல அப்படி எவ்வளவு பெரிய நாட்டு வைத்தியர் இருக்காருன்னு இங்க வந்திருக்கீங்க. அந்த வைத்தியர்களால பண்ண முடியாதத இந்த நாட்டு வைத்தியரால பண்ண முடியுமா? என் பேச்சு கேளுங்க, வாங்க ஊருக்கே திரும்ப போயிடலாம். அப்போ வீரையா வெளியில வந்து, ஐயா, நீங்க தேடி வந்து இருக்கிற வைத்தியரு நான் தான். என் பேரு தான் வீரையா. ஆமா, எதுக்கு நீங்க இவ்வளவு கோவமா பேசுறீங்க? உடம்புக்கு முடியாதப்போ கோவம் கூட எதிரிதான். அதனால அதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அப்போ சுமதி திமிரா, ஓஹோ நீங்க தான் அந்த நாட்டு வைத்தியரா? என்னங்க உங்க பேச்சுல இவ்வளவு திமிரு தெரியுது? எங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உங்கள மாதிரி 10 வைத்தியரை விலைக்கு வாங்குவேனா? நீங்க போட்டிருக்கிற துணை கூட ஒன்னும் சரியில்லையே. சரி சரி, ஏதோ அது உங்க தலையெடுத்து. என் புருஷனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ஏதாவது மருந்து இருந்தா அரைச்சி கட்டி விட்டு அனுப்புங்க, நாங்க கிளம்புறோம். அப்ப அதை கேட்டு வீரையா, இங்க பாருங்கம்மா, வியாதிக்கு முன்னாடி பணக்காரன் ஏழை எல்லாமே ஒண்ணுதான். இந்த இயற்கைக்கு ஏழை பணக்கார வித்தியாசம் எல்லாம் கிடையாது. உங்க வைத்தியத்துக்கு அந்த இயற்கையோட கருணை இருந்தாதான் மூலிகை கிடைக்கும். இங்க உங்களோட பணம் எல்லாம் செல்லுபடியாகாது. என்ன ஏதோ பெரிய ஆளு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பணம் உங்களுக்கு தேவையில்லையா? உங்ககிட்ட எனக்கு தேவை பணம் இல்ல, பொறுமை தான். இது ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே நிமிஷத்துல மறையிற வியாதி இல்ல. நீங்க இங்க வைத்தியம் பண்ணிக்கணும்னா 10 நாள் என் குடிசையில தான் தங்கி இருக்கணும். விருப்பம் இருந்தா இருங்க, இல்லன்னா நீங்க போகலாம். பூபதி பயந்து போய், வைத்தியரையா, தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பணத்திமிரு அதிகம். அவ பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க. முதல்ல என் நாடிய பார்த்து சொல்லுங்க. நான் உயிரோட இருப்பேனா இல்ல இருக்க மாட்டேனா? என் வலி எனக்கு தானே தெரியும். என் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். வீரையா அவங்கள உள்ள கூட்டிட்டு போய், உங்க உடம்பு சுத்தமா சரியில்லைங்க. உங்க நாடி வேகமா துடிக்குது. நீங்க பட்டணத்துல கண்டதையும் சாப்பிட்டு இருப்பீங்க போல. அதனால உங்களுக்கு கபம், வாதம் எல்லா வியாதியும் வந்திருக்கு. தேவையில்லாத பொருளெல்லாம் சாப்பிட்டா இப்படிதான் கண்ட வியாதியும் வந்து சேரும். இத சாதாரணமா மருந்து கொடுத்தெல்லாம் சரி பண்ண முடியாது. இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. எவ்வளவு வலியா இருந்தாலும் தாங்குவேன். இங்கேயே தங்கணும்னாலும் சொல்லுங்க, எனக்கு மருந்து கொடுங்க. முதல்ல நீங்க உங்க உணவு பழக்கத்தை மாத்தியாகணும். சுகுணா, நீ இப்பவே போய் நான் சொல்ற மூலிகை எல்லாம் பறிச்சிட்டு வா. வைத்தியத்தை உடனே ஆரம்பிக்கணும். சரிங்க, இப்பவே போய் அந்த மூலிகை எல்லாத்தையும் கழுவி அதை நல்லா இடிச்சு அதுல தேன் கலந்து கொண்டு வரேன். ஆமா, நீங்க அந்த பக்கத்து குடிசையில ஓய்வு எடுத்துக்காங்க. இந்த 10 நாள் வரைக்கும் அவருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அவரு வேற எதுவும் சாப்பிடக்கூடாது, கஞ்சி தான் குடிக்கணும். அப்புறம் வெறும் பழங்களை மட்டும்தான் சாப்பிடணும். அதை கேட்டதுமே சுமதி, என்னது 10 நாள் நாங்க 2 பேரும் இங்க தங்கி இருக்கணுமா? என் வீட்டுக்காரரு வெறும் கஞ்சியை மட்டும்தான் குடிப்பாரா? ஏமா, கஞ்சியை மட்டும் குடிச்சா உடம்பு எப்படி குணமாகும்? பட்டணத்துல அத்தனை வைத்தியர்கள் பார்த்து என் வீட்டுக்காரோட வியாதி குணமாகலையா? நீங்க கொடுத்த பத்திய சாப்பாடு சாப்பிட முடியுமா? இங்க கொசு தொல்லை வேற அதிகமா இருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்க எவ்வளவு மருந்து சாப்பிட்டு இருந்தாலும் உங்க வியாதி குணமாகல இல்லையா? நாங்க கொடுக்கற ஒரே ஒரு மருந்தையும் சாப்பிடுங்க. 10 நாள் பொறுமையா இருங்க. வியாதி குணமாகலன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அத சொல்லிட்டு போங்க. அப்புறம் இந்த கொசுலாம் கடிக்காது. நான் வேப்பலைய நெருப்பு வச்சு கொளுத்துவேன். அந்த புகைக்கே கொசு எல்லாம் போயிடும். நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஆமாங்கம்மா, பணத்து மேல வைக்கிற நம்பிக்கைய வைத்தியத்து மேல வைங்க. 10 நாளிலேயே உங்க புருஷன் பூரண குணமாயிடுவாரு. 10 நாளும் ஆச்சு. வீரையா சுகுணா தூக்க கூட சரியா தூங்காம பூபதிய நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாங்க. நேரத்துக்கு சரியான மருந்து, சரியான சாப்பாடு, இது எல்லாத்தையும் கொடுத்தப்ப பூபதி மனசுக்குள்ள கிராமத்து ஆட்கள் இவ்வளவு சுத்தமானவங்களா அப்படின்ற எண்ணமே வந்துச்சு. 10 நாள்ல பூபதிக்கு உடம்பு நல்லாவே குணமாயிடுச்சு. இப்போ இருந்ததை விட அவன் ரொம்ப தெளிவா ரொம்ப சுறுசுறுப்பாவே இருந்தான். ஐயா, நீங்க சாதாரண ஆள் இல்ல. உண்மைய சொல்றேன். நான் பட்டணத்துல வைத்தியத்துக்கு எத்தனையோ வைத்தியருங்களுக்கு லட்ச லட்சமா பணத்தை கொடுத்துருக்கேன். ஆனா அவங்க கொடுத்த மருந்தால என் உடம்பு குணமாகல. நீங்க காட்டுன அன்பு, நீங்க செஞ்ச சேவை, கொடுத்த மருந்து, இதால நான் இப்ப பூரணமா குணமாயிட்டேன். உங்களுக்கு உடம்பு குணமானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உடம்பு குணமாயிடுச்சுன்னு மறுபடியும் பழையபடி பழக்க வழக்கத்தை ஆரம்பிக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. உண்மைதான்,
இந்த கிராமத்துல இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்ல மனசோட இருக்கீங்க. இந்த கிராமத்துல வந்து இருந்த 10 நாள்ல என்னோட வியாதி மட்டும் போகல, கூடவே என்னோட பணக்காரன் அப்படிங்கிற நினைப்பும் சேர்ந்து போயிடுச்சு. சுமதி 2 கையெடுத்து கும்பிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா. என்ன மன்னிச்சிடுங்க, நான் பணம் இருக்குன்ற திமிருல உங்ககிட்ட ரொம்ப அதிகமா பேசிட்டேன். என் வீட்டுக்காரோட வியாதி குணமானதுக்கு நீங்க தான் காரணம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த பணத்தால அவர் வியாதியை குணமாக்க முடியல. உங்க நல்ல மனசுதான் அவரை குணமாக்குச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் புருஷனோட உசுரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. இதுக்கு எதுக்குங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? உங்களுக்கு கிராமத்தை பத்தி தெரியாது, பட்டணத்துல பிறந்து வளர்ந்தவங்க, அதனால ஏதோ தெரியாம பேசிருப்பீங்க. அதையெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கல, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு கூட வேணான்னு சொல்லி கிராமத்து ஆட்களுக்கு நீங்க உதவி செய்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எங்க பணம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அப்போ வீரையா, நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க பூபதி, பணத்தை வீணா செலவு பண்ணாம 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. பூபதி ஒரு பை நிறைய தங்க காசை எடுத்து கொடுத்து, ஐயா, நீங்க 2 பேரும் பண்ண உதவிக்கு நான் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஆனா என்னால முடிஞ்சது, இதுல கொஞ்சம் தங்க காசு இருக்கு. இந்த தங்க காசை வச்சு இந்த ஊர்லயே ஒரு பெரிய வீடா கட்டிக்கோங்க. இத வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இல்லங்க பூபதி, இந்த பணம் தான் வேணும்னா நான் பட்டணத்துக்கு போய் லட்சமா சம்பாதிச்சிருப்பேன். ஆனா எனக்கு இந்த பணம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நான் வைத்தியத்துக்கு பணம் வாங்குறதில்ல. எனக்கு இந்த பணம் வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க ஐயா. என்னோட சந்தோஷத்துக்காகவாவது இதை வாங்கிக்கோங்க. இது என்னோட சந்தோஷம் இல்லையே. நீங்க குணமாயிட்டு இங்கிருந்து போகும்போது உங்க மனசுல ஒரு நிம்மதி இருக்கு இல்லையா? உங்க முகம் பார்க்க எவ்வளவு பொலிவா இருக்கு. இத பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க ஐயா, மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துதான் நாங்க சந்தோஷப்பட்டுறது எங்களுக்கு வழக்கம். நீங்க ஏதாவது யாருக்காவது உதவி செய்யுங்க. அவங்க உதவி செய்யும்போது அவங்க கண்ணுல ஒரு சந்தோஷம் தெரியும் இல்லையா? அந்த சந்தோஷம் எங்க சந்தோஷம்னு நினைச்சுக்கோங்க. எங்களுக்கு அதை விட்டா வேற எதுவும் வேண்டாம். அப்போ பூபதி சந்தோஷமா, உங்க 2 பேரையும் சந்திச்சதுக்கு நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும். இவ்வளவு ஏழ்மையிலையும் பணம் வாங்காம வைத்தியம் பண்றீங்க. இன்னையிலிருந்து நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயிலையும் ஏழைங்களுக்கு உதவி பண்ணுவேன். பூபதியும் சுமதியும் அவங்க திமிர கர்வ எல்லாத்தையும் விட்டுட்டு புது மனுஷங்கள ஊருக்கு திரும்பினாங்க. பணம் ஒருத்தங்கள மேல ஏத்தும் கீழே தள்ளியும் விடும். ஆனா நல்ல குணமும் சேவை குணமும் என்னைக்குமே ஒரு மனுஷனை நல்லபடியா வளர்த்துக்கிட்டே தான் போகும். வீரையா எப்பவுமே பணத்தையும் தங்கத்தையும் எதிர்பார்க்காம காட்டுல கிடைக்கிற மூலிகைகளை வச்சு ஏழைகளுக்கும் பணக்காரங்களுக்கும் எல்லாருக்குமே இலவசமா தான் சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த சேவை குணம் தான் அவரை இப்பவும் நல்லபடியா வச்சுக்கிட்டு இருக்கு. எப்பவுமே பணம் முக்கியம் கிடையாது, மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். அது ராமபுரம் அப்படிங்கிற ஊரு. விடிய காலையில 6 மணி. காந்தம்மா வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்பதான் பக்கத்து வீட்டு பார்வதி அங்க வந்து காந்தம்மா அவ்வளவு பெரிய கோலம் போட்டத பார்த்து, என்ன காந்தம்மா, வாசல்ல இவ்வளவு பெரிய கோலம் போட்டிருக்க? பண்டிகைக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு, அதுக்குள்ள அட்டகாசத்தை ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? ஆமா, இந்த பண்டிகைக்கு வீட்ல என்னெல்லாம் பலகாரம் செய்யலான்னு இருக்க? வா பார்வதி வா, பண்டிகைனா பலகாரம் தானே. பண்டிகை அன்னைக்கு நான் செய்யற பலகாரத்தை பத்தி ஊரே பேசிக்கிட்டு தானே இருக்கோம். நான் சமைக்கும் போது என் வீட்டு வாசலை தாண்டி யாரு போனாலும் அந்த சமையல் வாசத்தை மோப்பம் பிடிக்காம போகமாட்டாங்க. அப்பதானே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த பண்டிகைக்கு ஒரு 15 வகையான பலகாரம் செய்யலான்னு இருக்கேன். நீ பாத்துக்கிட்டே இரு. இந்த பண்டிகைக்கு என் வீடு இருக்கிற மாதிரி வேற எந்த வீடும் இருக்க போறதில்ல. சுஷீலா வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு அரிசியில நெல்லு பொறுக்கிக்கிட்டு இருந்தா. அவ பக்கத்துல லக்ஷ்மியும் உட்காந்துக்கிட்டு இருந்தா. காந்தம்மா சொன்னதை கேட்டு அவங்க 2 பேருமே அங்க வந்தாங்க. அப்ப சுஷீலா காந்தம்மா கிட்ட, அடடடே 15 வகையா? ஏன் காந்தம்மா, பண்டிகைக்கு எதுக்கு அவ்வளவு பலகாரம் செய்யணும்? பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிச்சது சமைச்சு போட வேண்டியது தானே. அவ்வளவும் சமைச்சா அதை சாப்பிட வீட்டுல யாரு இருக்காங்க? இந்த வீட்டுல நீயும் வீட்டுக்கார ராமையாவை விட்டா வேற யாரும் இல்லையே. இவ்வளவு தீ செஞ்சா எல்லாம் வீணா போயிடாதா? கடவுள் புண்ணியத்துல நினைச்சதை சமைச்சு சாப்பிடுற அந்த வாரம் நமக்கு இருக்கு, ஆனா உணவை வீணாக்க கூடாது. அப்போ காந்தம்மா கொஞ்சம் கோவமா, ஏன் சுஷீலா, ஏன் இப்படி சொல்ற? பண்டிகைனா பலவிதமான பலகாரம் செய்யணும், அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கணும், அவங்க நம்மள பாராட்டணும், அதுதானே. அதுக்கு பலவிதமான பலகாரம் செய்யணும்ல. நான் என்ன உன்ன மாதிரி 2 பலகாரம் செஞ்சு வந்தவங்களுக்கு இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு கொடுக்குற மாதிரி நினைச்சியா? நாளைக்கு காந்தம்மா வீட்டுக்கு வரவங்க காந்தம்மா 2 பலகாரம் தான் பண்ணான்னு சொன்னா என் கௌரவம் என்ன ஆகுறது?
அதை கேட்டு லக்ஷ்மி, இங்க பாரு காந்தம்மா, உன்ன மாதிரி தான் நாங்க எல்லாரும், எங்கள மாதிரி தான் நீயும். உன் வீட்டுக்காரர் என்ன பெரிய ஜமீன்தாரா? அவரும் எங்கள மாதிரி கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ற விவசாயி தானே. அப்படி இருக்கும்போது இவ்வளவு செலவு வச்சு உன் வீட்டுக்காரருக்கு எதுக்கு நீ தொந்தரவு கொடுக்குற? பண்டிகை அன்னைக்கு ஆடம்பர செலவு பண்றது முக்கியம் இல்ல, மன செலவுல சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஒன்னும் யாரோட தகுதியை பத்தியும் பேசல லக்ஷ்மி. எனக்கு சமைக்கணும்னு தோணுது, நான் சமைக்கிறேன். சுஷீலாவுக்கு என்ன சமைக்குதுன்னு தோணுதோ அவ சமைக்க போறா. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இந்த தடவை பலவிதமான பலகாரம் செய்யத்தான் போறேன். பலகாரம் செஞ்சு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அடடா காந்தம்மா வீட்டுல பண்டிகை நல்லா கோலாகலமா நடக்குதுன்னு சொல்ற மாதிரி பண்ணுவேன். சுஷீலா சிரிச்சுக்கிட்டே, சரி காந்தம்மா, உனக்கு எப்படி பண்டிகை கொண்டாடணும்னு தோணுதோ நீ கொண்டாடு. நானும் ஏதோ என்னால முடிஞ்ச 2 பலகாரத்தை செஞ்சு பண்டிகையை கொண்டாடிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தானே இந்த பண்டிகைக்கு நல்லது. அப்ப பார்வதி காந்தம்மாவோட காதுல, பாத்தியா காந்தம்மா, நீ பலகாரம் செய்யறேன்னு சொன்னது சுஷீலாவுக்கு வயிறு எரியுது போல, அதனாலதான் அவ இப்படியெல்லாம் பேசுறா. இவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீ பலகாரத்தை செஞ்சு அசத்து. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்ய வீட்டுக்கு போயிட்டாங்க. சாயந்தர நேரம் ராமையா வயல் வேலையை செஞ்சு ரொம்ப அசதியா வீட்டுக்கு வந்தான். ஏங்க கேக்குதா? பண்டிகை வருதுல்ல, நான் ஒரு 15 விதமான பலகாரம் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வரணும். எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க. ராமையா அதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியமா, என்ன காந்தம்மா, இவ்வளோ பணம் கேட்டா நான் எங்க போறது? ஏற்கனவே மழை பெய்யல, சரியா விளைச்சலும் வரல, நானே நஷ்டத்துல இருக்கேன். இதுல இவளுக்கு பலகாரம் செய்ய பணம் வேணுமா? ஏதோ வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பை வச்சு பலகாரம் செய்யி என் உசுரை வாங்காத. அதை கேட்டு காந்தம்மா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் அந்த பார்வதி, அந்த லக்ஷ்மி, பக்கத்து வீட்டு சுஷீலா இவங்க எல்லாருக்கிட்டையும் 15 விதமான பலகாரம் செய்ய போறேன்னு சொல்லிட்டேனே. இப்ப நான் செய்யலனா நாளைக்கு அவங்க எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ண மாட்டாங்களா? இந்த வீட்டுல நான் நினைச்சத சமைக்கிற உரிமை கூட எனக்கு இல்லையா? இங்க பாருங்க, காசு இல்லைனா வேற யாருக்கிட்டையாவது கடனாவது வாங்கி கொடுங்க. நான் மட்டும் இந்த பண்டிகைக்கு பலகாரம் செய்யல, அப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி காந்தம்மா வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டான். ராமையாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில வீரையா அவனுடைய வீட்டு வாசல்ல உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஐயா கும்பிடுறாங்க. என்ன ராமையா, காலையிலேயே வந்திருக்கிய? வயல் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா தான் ஐயா போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் பண்டிகைக்கு பலகாரம் செய்யணும்னு என் பொண்டாட்டி ஒரே ஆடம். வீட்டில் மளிகை சாமான் எதுவும் இல்லை. நீங்க பார்த்து ஒரு 100 ரூபாய் கடன் கொடுத்தா விளைச்சல் கைக்கு வந்ததும் வட்டியோட சேர்த்து கொடுத்துடுவேன். வீரையா ஆச்சரியமா, 100 ரூபாயா? பண்டிகைக்கு பலகாரம் செய்ய 100 ரூபாய் வேணுமா ராமையா? உன் பொண்டாட்டி ஆடம்பரத்துக்காக கடன் கேட்கறா, அதை நீயும் வாங்கி கொடுக்கற. பலகாரம் மிஞ்சி போனா 1 வாரம் வருமா? அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்துடுவீங்க. ஆனா நீ வாங்குற கடன் வட்டி மேல வட்டி போட்டு அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாதா ஐயா? என் பொண்டாட்டி கேட்டாதானே. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பந்தயம் வச்சிருக்காளாம். பந்தயத்துக்காக உயிரை கூட கொடுப்பா அவ. பணம் கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டேன்னு முறைச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை அப்படி பார்க்க பிடிக்காம தான் பணம் கேட்டு வந்திருக்கேன். அதை கேட்டு வீரையா, சரி சரி, உனக்காக கொடுக்கறேன். உள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து, மாசம் மாசம் வட்டியை மட்டும் சரியா கொடுத்துடு. இந்தா நீ கேட்ட பணம். ராமையா வீரையா கிட்ட வாங்கின காசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். பண்டிகைக்கு 2 நாளைக்கு முன்னாடி லக்ஷ்மியும் சுஷீலாவும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சுஷீலா, பண்டிகைக்கு என்ன பலகாரம் செய்ய போற? அங்க காந்தம்மாவை பாத்தியா? மூட்டை கணக்குல மளிகை சாமான் கொண்டு வந்து வச்சிருக்கா. பாட்டிலா நெய்யை கொண்டு வந்து வச்சிருக்கா. அவ வீடே கமகமன்னு மணக்குது. அவளை பார்க்கும்போது உனக்கு கோவம் வரல? நீ பழைய அரிசியே சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கே கோவம் வரணும் லக்ஷ்மி. பண்டிகை அன்னைக்கு குண்டா நெய்யை ஊத்தி பலகாரத்தை செஞ்சு எல்லார்கிட்டையும் பாராட்டு வாங்குறது முக்கியம் இல்ல. என் வீட்டுக்காரு எனக்கு 10 ரூபாய் செலவுக்கு கொடுத்திருக்காரு. அதுல என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்யணும். அவரு கொடுத்த 10 ரூபாயில 2 ரூபாய் செலவு பண்ணி வெல்லம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டுல இருக்கிற அரிசி அரைச்சி அதிரசம் பண்ணிடுவேன். மிச்சம் 8 ரூபாய சேமிச்சு வச்சுப்பேன். லக்ஷ்மி அது கேட்டு, அந்த 8 ரூபாய எதுக்கு எடுத்து வச்ச சுஷீலா? அதுல ஏதாவது நல்ல புடவையை வாங்கிக்க வேண்டியது தானே? இல்ல உனக்கு பிடிச்ச வளையலாவது வாங்கிக்க வேண்டியது தானே? கையில பணம் இருந்துச்சுன்னா அது நமக்காகவே செலவு பண்ணிக்கணும்னு எதுவும் இல்லைல்ல. பண்டிகை அன்னைக்கு நம்ம கிட்ட எல்லாருக்கும் நம்ம கொண்டாடுறோம். ஆனா எதுவுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம ஊர் எல்லையில பாவம் ரங்கம்மா பாட்டி இருக்காங்க, ஞாபகம் இருக்கா?
அவங்களுக்குன்னு யாரும் இல்ல. அவங்களுக்கு பலகாரம் செஞ்சு கொண்டு போய் கொடுத்து அப்படியே அவங்களுக்காக அந்த பணத்துல ஒரு புது புடவை வாங்கி கொண்டு போய் கொடுத்தா அவங்க வயிறார பலகாரத்தை சாப்பிட்டு மனசார என்ன வாழ்த்துவாங்க. அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? எனக்கு ஆடம்பரம் எல்லாம் வேண்டாம். நீ உண்மையிலே ரொம்ப நல்லவ சுஷீலா. உன்ன மாதிரி யோசிக்கிறவங்க எங்கோ சில பேர் தான் இருப்பாங்க. நீ சொன்ன மாதிரியே நானும் பாட்டிக்கு கொஞ்சம் உதவி செய்யறேன். காந்தம்மா அவளுடைய வீட்டுல அடுப்பு பத்த வச்சு பலவிதமான பலகாரங்களை செய்ய ஆரம்பிச்சா. அப்பதான் அந்த ஊர் இலையில இருக்கிற ரங்கம்மா பாட்டி காந்தம்மாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, காந்தம்மா, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சும்மா. என்னால பசி தாங்க முடியல. நீ வீட்ல ஏதோ பலகாரம் செய்யறேன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சோண்டு பலகாரம் இருந்தா கொடுமா, இல்ல உன் வீட்ல பழைய சோறு இருந்தாலும் பரவாயில்ல, அதையாவது கொடுமா. சாப்பிட்டு என்னோட பசியை தீர்த்துக்கிறேன். காந்தம்மா அதை கேட்டு கோவமா, அப்புறம் நான் செஞ்ச பலகாரத்தை இன்னும் சாமிக்கே வைக்கல. ஊர்ல இருக்கிற யாரும் என்னை பார்த்து பாராட்டவே இல்லை. அதுக்குள்ள உனக்கு நான் பலகாரத்தை கொடுக்கணுமா? இந்த பலகாரத்தை 10 பேர் பார்த்து என்னை பாராட்டணுங்கிறதுக்காக தான் செஞ்சேன். உனக்கு தானம் பண்ணணும்லாம் நான் செய்யல. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. ஏன் வாசல அழுக்காக்காத. ரங்கம்மா அழுதுகிட்டே பக்கத்து வீட்டுல இருக்கிற சுஷீலாவோட வீட்டுக்கு போனாங்க. சுஷீலா கிட்ட அழுதுகிட்டே, அம்மாடி சுஷீலா, சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுமா. வீட்டுல ஏதாவது பழைய சோறாவது இருந்தா கொஞ்சம் போடுமா. பாட்டி, பசிக்குதா? வா உட்காரு. இன்னைக்கு உனக்கு சாப்பாடு போடுற புண்ணியம் எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு சந்தோஷம்தான். வந்து அந்த திண்ணையில உட்காரு. சுஷீலா பலகாரம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வாழை இலையில போட்டா. பாட்டிக்கு சாப்பிடுங்கன்னு கொடுத்தா. பாட்டியும் வயிறார சாப்பாடு சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவ பாட்டிக்காக வாங்கின ஒரு நூல் புடவைய கொண்டு வந்து பாட்டி கிட்ட கொடுத்தா. இந்தாங்க பாட்டி, பண்டிகை அன்னைக்கு இந்த புடவைய கட்டிக்கோங்க. நல்லா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா இருங்க. அம்மாடி, நீ எப்பவுமே நல்லா இருக்கணும். உன் குடும்பம் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கணுமா. இவ யாரு இவளுக்கு ஏன் செய்யணும்னு யோசிக்காம எனக்காக எல்லாத்தையுமே மனசார செஞ்சிருக்கியே, அந்த கடவுள் உன் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாமா. பக்கத்துல இருந்த இது எல்லாத்தையுமே காந்தம்மா கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. அவ செலவு பண்ணி செஞ்ச பலகாரத்தை விட அவளுக்கு இந்த வாழ்த்து ரொம்ப புதுசாதான் இருந்துச்சு. இப்படியே ஒரு மாசமும் போச்சு. வட்டி வியாபாரி வீரையா ராமையா கிட்ட அசலும் வட்டியும் கேட்கறதுக்காக ரொம்பவும் கோவமா வந்தான். ராமையா, பணம் வாங்கி எவ்வளோ நாளாச்சு? இன்னும் வட்டியும் வரல, அசலும் வரல. நீ இப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தீனா உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளெல்லாம் வெளியில் தூக்கி போட்டுட்டு வாங்கின கடனுக்காக உன்னோட வீட்டை எடுத்துப்பேன். வீரையா அங்கிருந்து போயிட்டான். ராமையாவுக்கு காந்தம்மா மேல ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ராமையா கோவமா, பாத்தியா காந்தம்மா, உன்னோட ஆடம்பர சமையல் செலவுக்காக நான் வாங்கின கடனால இப்போ நம்ம வீடு போகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. நடுத்தெருவில் தான் நிற்கணும் போல. 15 வகையான பலகாரம் செஞ்சு அப்படி யாருக்கு கொடுத்த? பாதி பலகாரம் வீணாக தானே போச்சு. பக்கத்து வீட்டு சுசீலாவை பார்த்து கற்றுக்கோ. இருக்கிறத வச்சு 2 விதமான பலகாரம் பண்ணி ஊருக்கே தானம் பண்ணியிருக்கா. ஆனால் நீ என்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்ட. காந்தம்மா கண்ணுல கண்ணீரோட தலைகுனிஞ்சே நின்னா. அவ செஞ்ச முட்டாள்தனமான வேலைக்கு இன்னைக்கு அவளுடைய புருஷன் கஷ்டப்படுறத பார்த்து அவளும் கஷ்டப்பட்டா. அவ சுஷீலா கிட்ட போய், சுஷீலா, என்ன மன்னிச்சிடு. எனக்கு திமிரு ரொம்ப அதிகம். ஆடம்பர செலவு பண்ணி என் வீட்டுக்காருக்கு கடனை தான் கொண்டு வந்து சேர்த்தேன். இப்போ எங்க வீடு போற நிலைமையே வந்துருச்சு. அன்னைக்கே ஆடம்பரத்துக்காக நான் அவளை செலவு பண்ணாம இருந்திருந்தேனா இன்னைக்கு என் வீட்டுக்காரர் இவ்வளவு கடன்ல நின்று இருக்க மாட்டாரு. ஆனா நீ அன்னைக்கு அந்த பாட்டிக்கு ஒரு பொடி சாப்பாடு போட்டு ஒரு புடவை எடுத்து கொடுத்த. அதுக்கு அந்த பாட்டி உன்னை மனசார பாராட்டிட்டு போனாங்கல்ல. அழாத காந்தம்மா, தப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். இப்ப நீ செஞ்ச தப்பு புரிஞ்சுக்கிட்டல. இனிமே இந்த ஆடம்பர செலவெல்லாம் பண்ணாம உன் வீட்டுக்கார சம்பாதிக்கிறத வச்சு குடும்பத்தை நடத்த முயற்சி பண்ண. முடிஞ்சா அதுல 4 காசு சேர்த்து வை. அப்பதான் கஷ்டப்பட்டு வர ஆம்பளைங்களுக்கும் கூட தான் பொண்டாட்டி எவ்வளவு திறமைசாலி அப்படின்னு பெருமையா பேசுவாங்க. அப்படின்னு சுஷீலா சொன்னதை கேட்டு காந்தம்மாவும் சரி அப்படின்னு சந்தோஷமா சொன்னா.